குட்டிமா இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்க. முடிவு பண்ணிட்டோம்ல, தைரியமா வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க சார். என்ன விஷயம்? செக்கப்க்கு வந்தீங்களா? இல்லை, அபார்ஷனுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம், அதான். அப்படியா சார்? கூப்பிடுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. உட்காரு. என்ன சொல்றீங்க? அம்மா கிட்ட பேசணுமா? பாரு இங்க சொல்லு. இங்க பாரு 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 அப்ப பாரு. அப்படிதான். என்னடா செல்ல பாக்குற? அம்மாவா? அழகா சிரிக்கறான்ல. வீட்டுக்கு போலாம். சொன்னா கேளுங்க, வீட்டுக்கு போயிடலாம். பேசாம இரு. இப்ப கூட எனக்கு மனசே வர மாட்டேங்குது. போயிடலாமே. துளசி, ரூம் நம்பர் 7க்கு போங்க. பிபி பல்ஸ்லாம் செக் பண்ணனும். நீங்க கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா. வா. வாங்க. இங்க உட்காருங்க மேடம். வாங்க. வா குட்டிமா. அந்த ரிப்போர்ட்ஸை கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. ரிலாக்ஸ்டா இரு. எதை பத்தி யோசிக்காத. பெட்ல படுத்துக்கோ. தப்பு பண்றோமான்னு பயமா இருக்குங்க. இப்ப கூட நீங்க சரின்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு ஒன்றும் மாதிரி தான் இருக்கு. ஆனால் களைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து ஆக்சிலேஷனோட இருந்தா எனக்கு சங்கடமா இருக்கு குட்டிமா. படுத்துக்கோ ப்ளீஸ். உட்காரு. கை நீட்டுங்க. எம்டி ஸ்டமக்கோட தானே வந்திருக்கீங்க? ஏன் நர்வஸா இருக்கீங்க? பிபி அதிகமா இருந்தா டாக்டர் இன்னொரு நாள் வர சொல்லிடுவாங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. சார் அந்த பேட் எடுங்க சார். இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. பத்து நிமிஷத்துல ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடுவோம். வெயிட் பண்ணுங்க. குட்டிமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் வேணும் வேணாம் டிசைட் பண்றதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. குழந்தை தானே, படிச்சு முடிச்சோடனே ஒண்ணுக்கு ரெண்டா பெத்துக்கலாம். ஐயோ அழாத குட்டிமா. இங்க பாரு, நீ உனக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இன்னொரு நாளைக்கு வர சொல்லுவாங்க சிஸ்டர் சொன்னாங்கல்ல. அழாத அழாத. சார் கொஞ்சம் வெளியே இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். இந்தாங்க. வெளியே வெயிட் பண்றேன்.
நீங்க ரிசப்ஷன்ல போய் வெயிட் பண்ணுங்க. சரி, தைரியமா போயிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சிஸ்டர், டாக்டர் ஒரு நிமிஷம். அபார்ஷன் பண்ணுறதுனால எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. நத்திங் சீரியஸ். 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். 2 ஹவர்ஸ் மயக்கத்துல இருப்பாங்க. அவசியம்னா ஒரு நாள் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. ஓகே மேடம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்களேன். ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. உட்காருமா. சிவராமன் இன்னும் வரலையா? இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொன்னார் மேடம். என்னம்மா இது? அனஸ்தீசியா கொடுக்கணும். அவர் இல்லாம எப்படி? மேடம் சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பேஷண்ட் வெயிட் இதோ பண்றாங்க. ரெடி பண்ணிடுறேன் மேடம். படுத்துக்கமா. சார், எஸ் சார். சார் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஒவ்வொருத்தரும் குழந்தை பாக்கியம் இல்லாம கோயில் குளம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த கஷ்டத்தையே கொடுக்காம பிஞ்சு மாதிரி ஒரு உயிர் வயித்துல தங்கியிருக்குடா. அதை அழிக்க உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? சரின்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு குழந்தை வேணும். குட்டிமா, எல்லாம் முடிஞ்சுதா? ஏன் வந்துட்ட? என்னால முடியலைங்க. நான் மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு என் குழந்தை வேணுங்க. என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
கவலைப்படாத குட்டிமா, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். நானும் இப்போ அந்த முடிவில் தான் இருக்கேன். நல்ல வேலை நீயே எஸ்கேப் ஆகி வந்துட்ட. ஆனால் ஒன்று, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதை பார்த்துக்க முடியல, படிக்க முடியலன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. குழந்தைய விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைங்க. குழந்தைய கொண்டு படிக்க நினைக்கிறது ரொம்ப பாவம். அவசரப்பட்டு இந்த பாவத்தை பண்ணிட்டு காலம் பூரா என்னால குற்ற உணர்ச்சியோட இருக்க முடியாது. வயித்துல இருக்கிறது நம்மளோட குழந்தை, நமக்குன்னு வந்திருக்கு. அதையும் பாரமா நினைக்கணும். குழந்தைய பாத்துக்க நான் இருக்கேன், எனக்கு துணையா நீங்க இருக்கீங்க. நம்ம குழந்தைய நம்மளால பாத்துக்க முடியாதா? நிச்சயமா முடியும் குட்டிமா. என் மேல கோவம் ஒன்றும் இல்லையே. சாச்சா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நல்ல வேலை எஸ்கேப் ஆகி வந்தியே, அதுவே பெரிய விஷயம். என்ன டாக்டர் அம்மா தான் நம்ம மேலே கடுப்பில் இருப்பாங்க. சரி வா, அவங்ககிட்ட போய் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்துடலாம். மேடம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ குட்டிமா, சாருக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா மேடம். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வரேன் சார். நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, அப்பாக போறீங்கல்ல. தேங்க்யூ குட்டிமா. நீயும் அம்மாவை போறல, இந்தா. சார் சார் ஒரு நிமிஷம் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க. இந்தாங்க சார். தயவு செஞ்சு நான் கஞ்சா நினைச்சு திட்டிடாதீங்க. இல்ல சார். நான் அப்பாவை போறேன், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வாவ், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ. வரேன் சார். சார். தேங்க்ஸ் சார். வா போலாம். மே கம் இன் டாக்டர். வாங்க. என்ன சார் உங்க ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்க? சாரி டாக்டர், குழந்தைய எப்படி கலைக்கிறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். படிக்க டிஸ்டர்பா இருக்கும்னு தானே குழந்தை வேண்டான்னு டிசைட் பண்ணீங்க? உண்மைதான் மேடம். ஆனா இப்ப குழந்தைய பாத்துக்கிட்டே படிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. குட், அது நல்ல விஷயம்தான். ஆனா உன்னோட குழப்பத்தினால எங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டியேம்மா. சாரி டாக்டர், உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்ததுக்கு மன்னிச்சிடுங்க. அபார்ஷன் பண்ணாம கேன்சல் பண்ணதுக்கு என்ன ஃபீஸ் சொன்னீங்களோ அதை நான் கொடுத்துறோம் நோ டாக்டர். நோ நோ, ஒரு உயிரை காப்பாத்துறதுல தான் எங்களுக்கும் சந்தோஷமே இருக்கு. மெடிசின்ஸ்க்கான பில்ஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். கண்டிப்பா பே பண்றேன் மேடம். ஓகே. அப்புறம் மந்த்லி செக்கப்புக்கு தவறாம வந்துடணுமா? அதுல உனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்க கூடாது. இந்த உன்னோட ரிப்போர்ட்ஸ். சரிங்க மேடம், நான் தெளிவா இருக்கேன். இனிமே குழந்தை விஷயத்துல எங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. ஓகேம்மா, உடம்ப பாத்துக்க. சரிங்க Thank you, மேடம். doctor. ஓகே, வா. வரோம். நிம்மதியா திங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. துளசி, வரேன் வரேன் வரேன். துளசி இல்லைங்களா? அவ வெளியே போயிருக்கா. நீங்க யாரு? நான் துளசியோட ஃப்ரெண்டு தீபா இருக்கல்ல, அவளோட அம்மா. அந்த விளங்காதவளை பெத்த உதவக்கிற நீதானா? இன்னைக்கு உனக்கு வச்சுக்கிறேன்டி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்லைங்க, நான் துளசியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னொரு நாள் வரேன். ஏங்க வந்துட்டு வாசலோட போனா எப்படி? என் மருமக விளங்காதவளோ தொலங்காதவளோ அவளோட ஃப்ரெண்டோட அம்மாங்கிறீங்க. வந்து காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். ஒரு பெரிய மனுஷி வாங்கன்னு கூப்பிடுறேன், மதிக்காம போறேன்னு சொன்னா எப்படி? அப்போ எங்களெல்லாம் மனுஷங்களா தெரியலையா? அவ இல்லைன்னா உள்ள வர மாட்டீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வராம போனா நான் தப்பா எடுத்துப்பேன். உள்ள வாங்க. சரிங்க, ஆனா காஃபிலாம் வேண்டாம். சும்மா 2 வார்த்தை பேசிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. அந்த சேரை எடுத்து போட்டு உட்காருங்க. வசமா வந்து மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு இவ்வளோ போடுற போடல அவ அழணும். இன்னைக்கு லீவ் ஆச்சே, துளசி வீட்ல தான் இருப்பான்னு நினைச்சேன். ஆமா, வீட்டுல இருந்துட்டாலும் புருஷனை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. என்னாச்சு? அவளுக்கு உடம்புக்கு முடியலையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. எள்ளூர் கணக்கா நல்லாதான் இருக்கா. வேற ஒரு காரியமா வெளியில போயிருக்கா. அதை வெளியில சொன்னா வெக்க கேடு. ஆமா, அவளை என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? அது வந்து அடத்தா, எங்க அம்மா சொல்லுங்க.
பேடிச்சிருக்க மாதிரி வந்திருக்கிறத பார்த்தா உங்க வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? ஆமாங்க. அதானே. துளசி யாரு, எப்படிப்பட்டவ? அவ கால் வச்ச இடத்துல பிரச்சனை வந்துதானே தீரும். ஐயோ, பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நடுவுல ஏதோ மனஸ்தாபம் போல இருக்கு. சகஜமா பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் துளசி கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லலான்னு வந்தேன். அடக்கடவுளே, பார்க்க நல்லா அறிவாளி மாதிரி இருக்கீங்க. இப்படியா முட்டாள்தனம் பண்ணுவீங்க? பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிரச்சனைன்னா பெத்தவங்க நீங்க பேசுங்க. துளசி எதுக்கு? அவ என்ன நாட்டாமையா இல்ல ஹைகோர்ட் ஜட்ஜா? இல்ல, துளசின்னா என் பொண்ணு அவகிட்ட மனசு விட்டு பேசுவா. பேசி மட்டும் என்னத்த கிழிப்ப? பிரச்சனை தீரும்னு நினைக்கிறியா? தீரவே தீராது. வீடு பத்தி எரியுதுன்னு எவ்வளவு ஒருத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி அணைக்க போனாலாம். அந்த கதையால இருக்கு நீ சொல்றது.